சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வரும் 1ஆம் தேதி ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. இதையடுத்து நெல்லை மாவட்டத்தில் ஹெல்மெட் விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சாலை விபத்துகளில் பலியாவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து விதிமுறைகளை சரியான முறையில் கடைபிடிக்காததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் ஜூலை 1 முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் அவர்களது ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட உள்ளதால் நெல்லையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் துணை ஆணையர் ராஜன் தெரிவித்துள்ளார். ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அனைவருக்கும் ஃபேம்லெட் கொடுக்குறோம். ஆல் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் மீட்டிங் போட்டு நடத்துகிறோம். டிராஃபிக்கில் எல்லோரும் என்னென்ன நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேம்லெட் இஷ்யூ பண்ணுறோம். கட்டாய ஹெல்மெட் உத்தரவை அடுத்து வட மாநிலங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விதவிதமான ஹெல்மெட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே ஹெல்மெட் கடைகள் புதிதாக தோன்றியுள்ளன. ரூபாய் 150 துவங்கி ரூபாய் 600 வரை விதவிதமான ஹெல்மெட்டுகள் தெருவோர கடைகளில் அணிவகுக்கின்றன. இவற்றில் ISI முத்திரையுள்ள ஹெல்மெட்டுகள் ரூபாய் 400, ரூபாய் 450, ரூபாய் 500 என விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது உச்சநீதிமன்றமோ இல்லை மற்ற யாருமோ சொல்லி நம்ம ஹெல்மெட் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட உயிர் பாதுகாப்புக்காக நம்ம ஹெல்மெட் போடுறோம். நம்மளுடைய அவசரத்துக்கு தான் 2 வீலர் யூஸ் பண்ணுறோமோ வழியா அந்த 2 வீலர்னால நம்ம போய் விழுந்து சாகணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. சாலையோர கடைகளில் விற்கப்படும் சில ஹெல்மெட்கள் தரம் குறைந்ததாக இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தரமான ஹெல்மெட்கள் விற்பனை செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காகவும் கொண்டுவரப்படும் இதுபோன்ற சட்டங்களுக்கு அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த சட்டம் முழுமை பெறும். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.